உலகெலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் உள்ள அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஆதிசக்தி ஜெகன்மாதா ஸ்ரீ ஸ்ரீ வாராகியம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, ராகு கேது பயிற்சி. இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் மற்ற பயிற்சிகளுக்கு தரக்கூடிய ஒரு முக்கியத்துவம் இந்த ராகு கேது பயிற்சிக்கு நம்ம கொடுக்கறதில்லை. நிறைய அன்பர்கள் இந்த ராகு கேதுவை பற்றி புரிந்து கொள்வதே இல்லை. 8 கிரகங்கள் செய்ய முடியாத, 7 கிரகங்கள் செய்ய முடியாத ஒரு வேலையை இந்த ராகு கேது தனி ஆளாக நின்று செய்து விடுவார்கள். ஒரே ராத்திரியில் ஒருத்தவனை கோடீஸ்வரன் ஆக்கிறதும் ஒரே ராத்திரியில் ஒருத்தவனை பிச்சைக்காரனாக மாற்றுறதும் இந்த ராகு கேதுக்கள் தான். மாயை கண்ணுக்கு தெரியாதவர்கள் அப்படின்னு அதனால தான் நிழல் கிரகங்களை நம்முடைய முனிவர்கள் ரிஷிகள் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ராகு கேதுடைய முக்கியத்துவம் என்ன? ஒரே நாளில் ஒருவனை கோடீஸ்வரன் ஆக்கிவிடும். மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆகும். சாதாரண நிலையில் இருப்பார், ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து அவனுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நல்ல முறையில் அவனுக்கு ஓஹோன்னு கொண்டு வந்துடும் அந்த ராகு. அதே ராகு பகவான் என்ன செய்வார் அப்படின்னாக்கா, அவனுக்கு ஒரு தசாபுத்தி சரியில்லாமல் இருந்து கால நேரங்கள் சரியில்லாமல் இருக்குமேயானால் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனை கூட தலைகீழ் நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். ஏதாவது ஒரு இடத்துல போய் மொத்த பணத்தையும் கொடுத்து ஏமாந்துடுவான். இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு இடத்துல பணத்தை ஏமாந்துட்டு நிம்மதியை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து ஏதோ ஒன்று லாஸ் ஆகிடும். திரும்ப கிடைக்காத வகையிலே மிகப்பெரிய லாஸ் அவனுக்கு ஏற்பட்டுவிடும். உறவு முறைகளாக, ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், பந்துக்களாக இருக்கலாம். அப்போ இந்த ராகு கேது என்பது ரொம்ப மைனூட்டாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒவ்வொரு ராசி அன்பருக்கும் கட்டாயம் இந்த ராகு கேது என்பது மிக முக்கியமானது. அப்பேற்பட்ட அந்த ராகு கேது பயிற்சி இந்த வருடம் 30/10/2023 அன்றைய தினம் ராகு பகவான் மேஷ ராசியிலிருந்து அப்பிரதட்சிணமாக மீன ராசிக்கும், கேது பகவான் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். இந்த ராகு கேது பயிற்சியால் உங்களுடைய ராசிக்கு என்ன எப்படி நடக்கப் போகுது, என்ன பொசிஷனுக்கு நீங்கள் வரீங்க அப்படிங்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ராகு கேது பயிற்சியால் அதிகமான நன்மைகள் எந்தெந்த தொழில் செய்பவர்களுக்கு, இல்லை எந்த மாதிரியான வேலை செய்பவர்களுக்கு, உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள், குறிப்பாக தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான். ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய கம்பெனிகள் வச்சு பெரிய பெரிய கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஃபேக்ட்ரிஸ், நிறைய கடைகள், ஹார்ட்வேர்ஸ், அது மாதிரி நிறைய கடைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய கம்பெனிகள், மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், அதே போல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, பேக்கிங் மெட்டீரியல்ஸ், சின்ன ஒருத்தர் அல்லது 2 பேர், ஒரு 10 பேர் வரலும் வச்சு நடத்தக்கூடிய சின்ன சின்ன கம்பெனிகள், ஒரு வெல்டிங் ஷாப் மாதிரியோ, ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரியோ, அந்த மாதிரியான, அதே போல் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மால் சென்டர்ஸ், பெரிய பெரிய ஷோரூம்ஸ், 2 வீலர் ஷோரூம், 4 வீலர் ஷோரூம்,
மால் சென்டர்ஸ், ஐடி பார்க்ஸ், ரெண்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், மெயினாக இந்த ஷேர் மார்க்கெட்டை நம்ம சொல்லணும். நிறைய அன்பர்கள் இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப் அண்ட் டவுன்ஸ், அதுவும் குறிப்பிட்டு நம்முடைய ராசியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த ஷேர் மார்க்கெட்டில் படாத பாடுபட்டு தெருவுக்கு வந்ததோடு மட்டுமல்லாமல் அதனுடைய வினை தொடர்பு உங்களை திருத்தி கொண்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ஊரில் இருப்பீங்க, ஒரு நாளைக்கு ஒரு இடத்தில் இருப்பீங்க. அந்த ராகு கேது எப்படி மறைமுகமான கிரகமோ அதே போல தான் இந்த ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, இதெல்லாம் நாளைக்கு என்ன ரேட்டு வரும்னு உங்களுக்கு தெரியாது. ரியல் எஸ்டேட்டு, இதெல்லாம் இந்த ரேட்டு கண்ணுக்கு தெரியாது, நாளைக்கு விடிஞ்சாதான் தெரியும் அப்படிங்கிறது பூரா ராகு கேது. அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் அல்லது அதை தொழிலாக செய்யக்கூடியவர்கள், அதே போல் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இந்த பணம் கொடுத்துட்டு ஏமாந்தவங்க இருக்காங்களே, அவங்கள பற்றி நாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதில் நல்ல முறையில் ஜாதகம் வலுவாக இருந்து குலதெய்வ ஆசீர்வாதம், அதே போல் மாதாபிதாவுடைய ஆசீர்வாதம், குருநாதர் ஆசீர்வாதம், தெய்வ சக்தி இருக்குமே ஆனால் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்காது. கர்ம வினைகள் பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்காது. அதுவே மேற்கொண்டு நான் சொன்ன அந்த தெய்வ அனுகூலம் அல்லது ஜாதக பலன் சரியாக இல்லை என்று சொன்னால் அந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க நிலைமை என எத்தனையோ அன்பர்கள், நம்ம ராசி அன்பர்கள், எத்தனையோ ராசி அன்பர்களை நம்ம பார்க்குறோம். சாமி, நான் இத்தனை கோடி ரூபாய் எனக்கு வரணும், இவ்வளோ லட்சம் ரூபாய் அங்கே வரணும், இது எத்தனையோ கோடி. ராகுன்னு சொன்னாலே லட்சம் கிடையாதுங்க, கோடி தான். 50 கோடியிலேருந்து 500 கோடியிலேருந்து 800 கோடியிலேருந்து 8000 கோடியிலேருந்து பல 1000 கோடி ரூபாய் வரையிலும் அந்த பணம் கொடுத்து ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் இருக்கே, அது கத்தி மேலே நடக்கிற மாதிரி. அதுக்கு தான் அந்த ராகு கேதுக்களை நம்ம மதித்து நடக்கணும். நிறைய அன்பர்கள் என்கிட்ட கேட்பதுண்டு, நான் ஃபைனான்ஸ் பணம் கேட்குறாங்க, கொடுக்கலாமா, வட்டி தரேன்றாங்க. எதுவாக இருந்தாலும் என்னை கேட்டு செய்யுங்க. நான் எல்லாருக்கும் சொல்வது உண்டு, என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்வது உண்டு, என்னுடைய பக்தர்களுக்கு நான் அதை ஆணையிடுவது உண்டு. என்னை கேட்காமல் கொடுக்காதீங்க. அதை விட நீங்கள் வயிற்றில் ஈரத்துணியை கட்டின்னு கம்முன்னு படுத்துங்களா, பட்னியாக கூட படுத்துங்களா, உங்கள் பணம் உங்கள்கிட்ட இருக்கும். அப்போ இந்த ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், அதே போல் ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது, ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், அதே போல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, கார்மெண்ட்ஸ், அந்த பெரிய பெரிய கார்மெண்ட்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்கள், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, விவசாயிகள், விவசாயமே பெரிய தோட்டமாக எடுத்து கான்ட்ராக்டர் எடுத்து செய்யக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் டெக்ஸ்டைல்னால் அது பெரிய ஹோல்சேல் எடுத்து பண்ணக்கூடியவங்க, அதே போல் பெரிய பெரிய மில் வச்சு நடத்தும், காட்டன் மில்ஸ் ஆகட்டும், பருத்தி மில் ஆகட்டும், ரைஸ் மில் ஆகட்டும், ஆயில் மில்ஸு, பெரிய பெரிய மில் வச்சு நடத்தக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங், அதே போல் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய பெரிய கோழி பண்ணைங்க, முட்டை பண்ணைகள், கால்நடை பண்ணைகள், இதெல்லாம் நிறைய வியாபாரங்கள் இருக்குது. அதுமாதிரி பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஹாஸ்பிட்டல்ஸ், அதான் ராகு கேதுனா ஊசி, மருந்து, இதெல்லாம் அந்த ஆப்ரேஷனுக்கான கருவி, எக்ஸ்ரே, இதெல்லாம் ராகு. அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இப்போ நான் சமீபத்தில் கூட நம்ம பார்த்தோம், நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த 2022 ஒரு அவப்பெயர் ஏற்பட்டது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்பட்டு அவங்க ஒரு ஆஸ்பத்திரியை திறக்க முடியாத வகையில் ஒரு நிறைய கேஸ் வீண்பழி அவமானங்களை அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் பண்ணாங்க. அப்போ அதெல்லாம் ராகு கேதுவுடைய வேலை. மாயை யார் பண்ணுறாங்கன்னு வெளியில் தெரியாது, ஆனால் பண்ணுறது ஒருத்தராக தான் இருப்பாங்க. அப்புறம் அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க, நம்ம அதை பிரசன்ன மார்க்கத்திலே அந்த சோழி போட்டு பார்த்து அவங்களுக்கு இதுதாம்மா பிரச்சனை. அவங்க எத்தனையோ ஜோசியர் பார்த்துருக்காங்க, வேத பண்டிதர்களை இப்போல்லாம் பார்த்து, வேதம் படித்தவங்களை எல்லாம் பார்த்து, வாத்தியார்களெல்லாம் வச்சு நல்லா தேவையான ஹோமங்கள்லாம் செஞ்சுருக்காங்க. பிரச்சனை அவங்களுக்கு முடியல. அப்புறம் நம்ம இடத்துல தெரிஞ்சவங்க மூலயமா அப்படி ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடச்சி அவங்க நம்மிடத்திலே பார்க்கின்ற பொழுது அதை கட்ட விற்கப்பட்டது. இதுதாம்மா பிரச்சனை.
உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமாக தான் பிரச்சனை. இந்த எதிரி உங்களுக்கு நன்கு தெரிந்தவர், கூட இருக்கக்கூடியவர், இவங்களால் தான் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நாம் அதை வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்து சொன்னோம். அப்புறம் அதை நாம் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் செய்து ப்ராக்டிக்கலாக அவங்கள்ட்ட ஒரு காம்ப்ரமைஸும் பேசி அந்த ஆஸ்பத்திரியை நம்ம அதை மீட்டு கொடுத்தோம். அப்போ அதுபோல் ராகு கேது என்று சொன்னால் ஊசி, எக்ஸ்ரே இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துடும். டாக்டர்ஸ் போட்ட ஸ்டெத்தோஸ்கோப் காதில் வச்சா சத்தம் கேட்குது, இதெல்லாம் ராகுவுடைய காரகத்துவம். அப்போது ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ், அதே போல் ஃபார்மா, மருந்து மாத்திரைகள், இன்னும் சொல்லப்போனால் ஸ்கூல்ஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர், பெரிய பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க. நம்ம காலேஜ் ஸ்கூலுடைய நிலைமையெல்லாம் லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, ஏன்னா அந்த ராகு கேது என்னெல்லாம் அவங்கள ஆட்டி படைச்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். எத்தனையோ செய்திகள் உண்டு அதை பற்றியா. காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ், எஜுகேஷன் செக்டர்ஸ், டீச்சர்ஸ், மெயினாக டீச்சர்ஸ், எத்தனை டீச்சர்ஸ் வந்து அவப்பெயருக்கு ஆளானாங்க. மாணவர்களுக்கு பயந்து டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு நடுங்கி உட்காந்து அந்த பீரியடாக இருந்தது. ப்ரொஃபஸர்ஸ், மெயினாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நாம் பார்க்குறோம். எத்தனையோ திருப்பதியில் ஒரு நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் ஒரு 4-5 பிரான்ச் வச்சுருக்காங்க மேலேயே ஹோட்டல்ஸ், அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் காவல்துறை அதிகாரிகள், இவங்க எல்லாரும் தப்பு நடந்தால் யார்கிட்ட போய் கேட்கணும்? காவல்துறை அதிகாரி தான். காவல்துறை அதிகாரிகளே தப்பு செஞ்சால் நம்ம யார்கிட்ட போய் சொல்கிறது? அப்போ காவல்துறை அதிகாரிகள், டிரான்ஸ்போர்ட் அந்த பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், வர்த்தகத்தை பொறுத்தவரையில், பிஸ்னஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக இந்த ராகு கேதுவால் உங்களுக்கு நன்மை. அப்போது சிம்மராசி என்பர்களே, இந்த ராகு கேது நீங்கள் இவ்வளோ இதில் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும், இந்த ராகு கேது விஷயத்தில் அதிக அக்கறை, அதிக கவனம் இந்த உங்களுக்கு தேவை, சிம்மராசிக்கு தேவை. எதையும் ரொம்ப அப்படி கேர்லெஸ்ஸாக நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு என்ன ஆக போகுது, எவ்வளோ மனவேதனைகள் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் வெளியில் காமிச்சிக்க மாட்டீங்க. எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அதெல்லாம் வெளியிலே காமிச்சிக்க மாட்டீங்க. நான் ஒன்றும் இல்லை, நான் சௌரியமாக இருக்கேன் சார், ஒன்றும் நல்லா போயிட்டுருக்கு சார் அப்படின்னு கௌரவத்தை விட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு எந்த இடத்துக்கு வருது? 6-8ஆக அமர்கிறார்கள். ராகு கேது வந்து 2-8ஆக அப்படி சொல்ல, உங்களுக்கு சிம்மராசிக்கு 2-8ஆக அமர்கிறார்கள். ஆனால் அந்த ராகுவானவர் 6-8ஆக அமர்கிறார், கேதுவானவர் 2-12ஆக அமர்கிறார். அப்போது இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையில் சிம்மராசி என்பவர்களுக்கு அதிக கவனம் தேவை. நான் போட்ட முட்டுன்னு முட்டியிருக்கிறேன் ஆரம்பத்தில், இப்போ தலையில் போய்ட்டு செவத்தில் இடிச்சுட்ட கதையாக சொல்கிறத கேளுங்க அன்பர்களே அப்படின்னு. ஏன்னா எத்தனையோ பெரிய நண்பர்கள், பெரிய சிம்மராசி அன்பர்கள், நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில், நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள், உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவர்கள், அரசியலிலே முன்னோடிகளாக, முதல் நிலை தலைவர்களாக அல்லது 2ஆம் நிலை தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அல்லது அரசியலிலே இளம் நிலை தலைவர்களாக இளைஞர் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அதே போல் மெயினாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த நிறைய அந்த ரியல் எஸ்டேட்ஸ் பொருந்தும், ஷேர் மார்க்கெட்ஸ் பொருந்தும், பில்டர்ஸ் அந்த தொழில் பொருந்தும், கனிம வளங்கள், இதெல்லாம் இந்த சிம்மராசிக்கான தொழில் வாய்ப்புகள் அப்படி அமையும். பில்டராக இருக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், அல்லது குவாரிகள் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், லேண்ட் பிஸ்னஸாக இருக்கலாம், கனிம வளங்கள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், துணை நடிகர்களாக அல்லது காமெடி நடிகர்களாக இருக்கலாம், நிறைய துணை நடிகர்களாக இருக்கலாம், இசையமைப்பாளராக இருக்கலாம். ஸோ சிம்மராசி என்பர்களே, அந்த 2-12ஆக இருக்கக்கூடிய கேதுவால் அதிக வம்பு வழக்குகள், தேவையில்லாத வீண்பழி அவமானங்களில் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதிக அக்கறை தேவை. உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது, நீங்கள் மாட்டம் நல்லவங்களாக இருப்பீங்க. உங்கள் மனசில், உங்கள் எண்ணங்களில் எந்த விதமான தீய எண்ணங்களும் தீய சிந்தனைகளும் உங்களுக்கு இருக்காது.
ஆனால் இந்த கேதுவானவர் என்ன பண்ணுவார், 8ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு நபரை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார். அதுதான் கால நேரம். அப்போ அதனால் ஒரு தேவையில்லாத இந்த மாதிரி நிறைய சிம்மராசி அன்பர்களுக்கு நடந்திருக்கு. இதெல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு எளிமையாக புரிஞ்சுப்பாங்க. நான் சொல்லும்போது எளிமையாக, ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா எத்தனையோ சிம்மராசி அன்பர்கள் அன்னை வாராகி இடத்திலே வந்து அருளை பெற்றவர்கள், அருளாசியை பெற்றவர்கள், துன்பம் விலகியவர்கள், தடைகள் விலகியவர்கள் ஏராளம். அன்னை வாராகி அவர்களுக்கெல்லாம் நன்மையை செய்திருக்கிறார். மழை போல் வருகின்ற துன்பங்களை எல்லாம் கூட பனி போல் விலக்கி இருக்கின்றாள் அன்னை வாராகி. பெரிய துன்பத்தோடு வருவாங்க, அப்படியே அழுதுண்டே கண்ணை கசக்கிட்டே வருவாங்க. ஒரு காலேஜ், மெடிக்கல் காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க, ஒரு பெரிய மெடிக்கல் காலேஜ் வச்சு நடத்துகிறாங்க. அர்ஜென்ட்டாக ஒரு 25 கோடி ரூபாய் வேணும், அதுதான் ராகு. நான் சொன்னேன் கோடின்னு சொன்னார், ராகுன்னு சொன்னேன். அப்போது சமயத்தில் வந்து உட்காடுறாங்க. அன்னை வாராகி அவர்களுக்கு வழிகாட்டினாள். அவள்தான் சிம்மராசி அன்பர்கள், அவள்தான் வாராகி. ஆகவே சிம்மராசி அன்பர்களே, மற்ற ராசிகளைப் போல் உங்களுக்கு இல்லை. எல்லா விஷயத்தையும் ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ராகு கேது பயிற்சிக்கான பலன்களை எல்லாம் வெறும் 10 நிமிஷத்தில் சொல்லணும்னா அது முடியாத காரியம். அது ஏதோ சும்மா ஒரு கதையை அள்ளி விட்ட கதையை நீங்கள் எல்லாத்தையும் நம்ம அள்ளி போடலாமே தவிர, உண்மையாக தூய்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேர்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிம்மராசி என்பவர்களுக்கு கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை. எனதருமை சிம்மராசி என்பவர்களே, எதிலும் கவனம் எங்கும் கவனம் என்ற வார்த்தை உங்களுக்கு மனதிலே ஒலித்து கொண்டிருக்கட்டும். மன பயம் அதிகமாக இருக்கும், மனக்குழப்பங்கள் அதிகமானதாக இருக்கும், மனக்கலக்கம் அதிகமானதாக இருக்கும். ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், மரண பயங்கள். இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ, அப்படி இல்லைன்னா பணம் பறி போயிடுமோ, பிடிச்சிருவாங்களோ, வாங்கிடுவாங்களோ, எடுத்துருவாங்களோ, ஐடி ரைடு, சிபிஐ ரைடு, என்கொயரி, பதவி போட்டிகள், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், சொத்து பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இப்படி பலவிதமான பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களை எதிலும் கவனம் தேவை. அப்போ இதிலிருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன சாமி வழி, எங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன சாமி வழி அப்படின்னு கேட்டாக்கா அது ஒன்றுமே இல்லை. அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம், அதனுடைய ரகசியங்கள், அதனுடைய சூக்ஷமங்கள், வெற்றிக்கான சூக்ஷமங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது. எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற ரகசியம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் உள்ளது. அப்போ ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நன்றாக ஆராய்ந்து அதற்குரிய ரெமெடி எடுத்து அதற்குடைய வழிபாடுகள் செய்வீர்களே, ஆனால் அது ஒரு பெரிய யாகங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய திருப்பணிகளாக, ஆலய திருப்பணிகளாக இருக்கலாம், ஏதோ. இப்போ உங்களுக்கு என்ன ரெமெடி வருதோ அதை எடுத்து செய்வீர்கள், கரெக்டாக கண்டுபிடிச்சி செய்வீர்களே, ஆனால் நிச்சயமாக இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடியதாக அமைகிறது, நன்மையை செய்யும் என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, எல்லாம் வல்ல நம்ம அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை வாராகி தேவிக்கு அதிவிரைவில் மிகப்பெரிய வாராகி ஆலயம், வாராகி ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய நோக்கம். அந்த அன்னை வாராகி தேவிக்கு ஆலயம் கட்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும், உலகம் முழுவதும் இடம் தேடி கொண்டிருக்கின்றோம். அம்பாளுடைய கருணை, அம்பாளுடைய உத்தரவு யார் மனசில் புகுந்து எந்த இடத்துல சாமி நான் இடம் தர உங்களுக்கு, நீங்கள் இங்கே வந்து கட்டிக்கோங்க, கொடுக்கக்கூடிய தகுதி அம்பாளுடைய உத்தரவு உங்களுக்கு அந்த மனசில் விஷயம் தோன்றுமே ஆனால் கொடுக்கக்கூடிய தகுதி, நாங்கள் தேடக்கூடிய இடம் கொடுக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். அதி விரைவிலே வாராகி ஆசிரமம், வாராகி ஆலயம் அமையட்டும் என்பதை தெரிவித்து கொண்டு, இந்த ராகு கேது பயிற்சியால் அதிக கவனம் தேவை என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ராகு கேதுவை அலட்சியமாக நினைக்காதீர்கள். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் அந்த ராகு கேது சரியில்லாமல் இருந்தால் கூட முன்னேற்ற தடைகள் இருக்கும், ஜெயிக்க முடியாமல் இருக்கும். அதிக உழைப்பு, நிறைய முயற்சி எடுக்கிறேன் சாமி, நிறைய நான் ட்ரை பண்ணுறேன், ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு சக்ஸஸ் இல்லை. அதுக்கு மறைமுகமான காரணம் இந்த ராகு கேது. எந்த ஒரு ஜோதிடர் ராகு கேதுவை சரியாக கவனிக்கிறாரோ அந்த ஜோதிடத்தில் சென்று பார்க்கக்கூடிய நபர் வெற்றி பெறுவார்.
ஆகையினால் இந்த ராகு கேதுவை சாதாரணமாக நினைக்காதீங்க. நிச்சயமாக அந்த ராகு கேது உங்களுக்கு நன்மையை செய்யட்டும் என்பதை சொல்லிக்கொண்டு அதனுடைய ரகசியங்களை நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.